ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளப் கிராஃப்ட் ஏரியா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு முன்னாடி செயினும் ஸ்லிப் நாட்டும் எப்படி போடணுன்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்னோட முன்னாடி வீடியோஸில் செயினும் ஸ்லிப் நாட்டும் எப்படி போடுறதுன்னு போட்டிருக்கிறேன். ஸோ அது தெரியாதவங்க அதை பார்த்து கற்றுக்கோங்க. சிங்கிள் க்ரோஷே வந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே தான் போட போகிறோம். அதனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்லிப் நாட்டும் செயினும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த சிங்கிள் க்ரோஷே தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம இப்போ இந்த சிங்கிள் க்ரோஷே எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கிள் க்ரோஷே போடுறதுக்கு கொஞ்சம் செயின் முதலே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த செயினுக்கு மேலே தான் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அதை எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வி மாதிரி இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம செயின்னு சொல்கிறோம். ஸோ அதை இந்த ஸ்டிச் இப்படி உங்களை பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இங்கே மேலே இருக்கிறத வந்து நம்ம பேக் லூப் அப்படின்னு சொல்லுவோம், கீழே இருக்கிறத ஃப்ரண்ட் லூப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே பண்ணுறதுக்கு வந்து இந்த பேக் லூப்பில் தான் நம்ம வந்து இந்த ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே தான் இந்த ஹூக் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணணும். நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு அந்த ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்குள்ளே இப்போ நம்ம இப்படியே ஹூக்கை உள்ளே விடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த செயின் வந்து ஓப்பன் ஆகி வந்துடும். அதனால தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை வந்து எப்போவுமே நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஸ்டிச்சில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் சிங்கிள் க்ரோஷே எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹூக் இருக்குது இல்லையா, நம்ம இதில் இன்சர்ட் பண்ணும்போது இந்த லூப் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ இதில் கை இப்படி ஒரு விரலை வந்து நம்ம இப்படி வச்சுட்டு இந்த ஹூக்கை வந்து இந்த பேக் லூப்பில் இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணணும். இந்த ரெண்டு வி ஷேப் மாதிரி இருக்குது இல்லையா, அதில் இடையில இப்படி நீங்கள் ஹூக்கை மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா இந்த நூல் இருக்குது இல்லையா, இந்த நூலை இந்த ஹூக் மேலே இப்படி வைக்கணும். இதுதான் நம்ம யார்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி இந்த ஹூக்கை இப்படி நம்ம பக்கமாக திருப்பிட்டு இந்த நூலையும் ஹூக்கையும் இந்த லூப் நம்ம எந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணோமோ ஹூக்கை அந்த லூப் வழியாக இப்படியே நீங்கள் இழுக்கணும். ஸோ இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஹூக்கில் இப்போ பாருங்கள் 2 லூப் வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த 2 லூப் வழியாக தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். திருப்பி இந்த நூலை வந்து இந்த ஹூக் மேலே இப்படி வச்சுட்டு இந்த நூலையும் இந்த ஹூக்கையும் இந்த 2 லூப் இருக்கு இல்லையா அது வழியாக இப்படியே நீங்கள் இழுக்கணும். ஸோ இழுத்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் க்ரோஷே முடிச்சாச்சு. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இதை எப்படி போடணுன்னு இருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வி லைக் ஸ்ட்ரக்சர் செயின் சொல்கிறாங்க. ஸோ இந்த லூப்பில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். பேக் லூப்பில் இந்த லூப்பில் இப்படியே நீங்கள் உள்ளே விட்டுட்டு யானை வந்து இந்த ஹூக் மேலே இப்படி வைக்கணும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, யார்ன் ஓவர் அப்படின்னு. அப்புறம் இந்த யானை வந்து இந்த ஹூக் வச்சு இப்படியே நம்ம புல் பண்ணணும். இந்த ஹூக்கை வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம எந்த லூப்பில் வந்து இந்த ஹூக்கை வந்து உள்ளே விட்டோமோ அந்த லூப் வழியாக இப்படியே நீங்கள் புல் பண்ணணும். இப்படி புல் பண்ணும்போது இந்த ஹூக்கில் உங்களுக்கு 2 லூப் வந்துடுதா. திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொருக்கா யானை இதே மாதிரி இந்த ஹூக்கில் வச்சுட்டு இந்த யானையை ஹூக்கையும் இந்த 2 லூப் வழியாக இப்படியே நீங்கள் புல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சிங்கிள் க்ரோஷே ஃபார்ம் ஆகும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச் போடும்போது இந்த 2 விரலையும் அந்த ஸ்டிச் பக்கமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டென்ஷனும் கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டிச் இந்த லூப்பில் நம்ம விட போகிறோம். அதனால் நம்ம இந்த 2 விரலையும் அது பக்கத்தில் நம்ம இப்படி பிடிச்சிட்டு இந்த ஹூக்கை வந்து இந்த லூப் வழியாக இப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த நூலை இந்த ஹூக் மேலே இப்படி வச்சு நூலையும் ஹூக்கையும் நம்ம எந்த லூப்பில் இன்சர்ட் பண்ணோமோ அந்த லூப் வழியாக இப்படியே நீங்கள் இழுக்கணும். இழுத்திங்கன்னா 2 லூப் வந்துடுது இந்த ஹூக் மேலே. திருப்பி இந்த 2 ஃபிங்கர் நம்ம இந்த 2 விரலையும் இது பக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பியும் இந்த நூலை இந்த ஹூக் மேலே இப்படி வச்சு நூலையும் ஹூக்கையும் இந்த 2 லூப் வழியாக இப்படியே நீங்கள் இழுத்துட்டு வரணும். ஸோ இதை தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு சொல்கிறோம். இது இப்படி தான் நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ இப்போ நம்ம எல்லா செயின்க்கு மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்த ரோ வந்து நம்ம இந்த போட்டிருக்க சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே போட போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணணும். ஸோ செயின் எப்படி போடுறதுன்னா நூலை திருப்பி ஹூக் மேலே வச்சு இந்த லூப்பில் இப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஒரு செயின். திருப்பி நம்மளோட பண்ணியிருக்க வேலையை டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரோ நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த வி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஸ்டிச் நம்ம முன்னாடி உள்ள ரோவில் போட்ட சிங்கிள் க்ரோஷேயோட ஸ்டிச். ஸோ இப்போ இதுக்கு வந்து இந்த 2 லூப்பையும் சேர்த்து பண்ணுவோம். இது வந்து ஃப்ரண்ட் லூப் சொல்லுவாங்க, இதை பேக் லூப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம செயினில் போடுறப்ப என்ன பண்ணுவோம், பேக் லூப் எடுத்து போட்டோம். இந்த சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே போடுறதுக்கு நம்ம இந்த 2 லூப் ஃப்ரண்ட் லூப் பேக் லூப் இந்த 2 லூப்பையும் இந்த 2 லூப்புக்கு இந்த மாதிரி இதுக்கு வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணி போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து செயின் நம்ம வந்து இப்போ செயின் 1 போட்டு டேர்ன் பண்ணோம் இல்லையா, அந்த செயின் இது. அதில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஸோ அடுத்த ஸ்டிச்சில் நம்ம இப்படி
சிங்கிள் க்ரோஷே போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இதில் இன்சர்ட் பண்ணணும். கீழெல்லாம் இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த செயின். நம்மளுக்கு இங்கே 2 லூப்பையும் சேர்ந்து வருது இல்லையா, இதுதான் அது. ஸோ இந்த ஹோலில் நம்ம எப்படியே இன்சர்ட் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் ரோவில் எப்படி நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த லூப். ஸோ இப்படி தான் நம்ம செகண்ட் ரோவில் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் தான் நீங்கள் இந்த 2 லூப்பும் வருது, ஃப்ரண்ட் லூப் பேக் லூப். ஸோ அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த நூலை வந்து யான் மேலே வச்சு இந்த யானோட ஹூக் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் நம்ம ஈஸியாக இருக்குது. இப்படி புல் பண்ணிட்டு வரணும் அது வழியாக. ஸோ பண்ணும்போது 2 லூப் வந்துடுது ஹூக்கில். திருப்பி இந்த 2 லூப் வழியாக நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு திருப்பி இந்த நூலை இந்த ஹூக் மேலே வச்சு திருப்பி இது 2 லூப் வழியாக இப்படி நம்ம இழுத்துட்டு வரணும். ஸோ இதுதான் சிங்கிள் க்ரோஷே. நம்ம சிங்கிள் க்ரோஷே பண்ணதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்க இல்லையா, இங்கே ஒரு வீ மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் ஒரு சிங்கிள் க்ரோஷே இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.